சிவபெருமானின் மனைவி பார்வதி தாய் தன்னை பாதுகாக்க யாரோ ஒருவர் வேண்டும் என்று நினைத்தார். அதனால் தன் உடல் மஞ்சள் பொடியிலிருந்து ஒரு சிறிய பையனை உருவாக்கினார். மிகவும் அழகா இருக்கிறாய் என் சிறிய பிள்ளை. நான் உனக்கு உயிர் கொடுக்கிறேன் என் பிள்ளை. நீ என் கண்களுக்கு மகிழ்ச்சி தருவாய். அந்த சிறுவன் சிவனை உள்ளே வராமல் தடுக்கிறான். உள்ள வராதே. ஏன் இளைஞனே? இது என்னிடம். உன் தைரியம் பாராட்டத்தக்கது. நன்றி, இப்போது போ. சிவன் கோபத்தில் விநாயகரின் தலை வெட்டிவிட்டார். அதை கண்ட பார்வதி தாய் ஆழ்ந்து புலம்பினாள். கவலை வேண்டாம், நான் சரி செய்கிறேன். உயிருள்ள பிராணியின் தலையை கொண்டு வந்தால் உன் மகன் உயிருடன் மீண்டும் எழுந்து வருவான். உன் உயிர் மீண்டது என் மகனே. இனி நீ எல்லா தடைகளையும் நீக்கும். அந்த நாள் முதல் விநாயகர் உலகின் எல்லா தடைகளையும் நீக்கும் வித்தியாசமான தெய்வனாக ஆனார். உண்மை, தைரியம் மற்றும் தாயின் அன்பு என்றும் வெற்றி தரும். தடைகள் எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் நம்பிக்கை மற்றும் பக்தி மூலம் அவற்றை கடக்க முடியும். கோபம் சில நேரங்களில் தவறுகளை உருவாக்கும். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். முடிந்தால் பண்ணுங்கள்.